இன்றைக்கு என்னுடைய மெசேஜோட தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஹல்லேலூயா. என்னுடைய மெசேஜோட தலைப்பு என்னங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பற்றி இந்த நாளிலும் கூட சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மல்கியா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிற போதுமானது. இன்றைக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து இந்த நாளில் கூட பேசுகிறேன். இங்கே வேதம் சொல்கிறது, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷனுக்கு கொடுக்கிற பயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்த தேவனுக்கு நம்ம கொடுக்கறதில்ல. இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறோமா? ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை நம்ம கொடுக்குறோமா? சாதாரண ஒரு உயர் அதிகாரிங்க, ஒரு அரசியல்வாதிங்க வந்துட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறோம், அவங்களுக்கு கனத்தை கொடுக்குறோம். ஆனால் இந்த உலகத்தை படைச்ச நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நம்ம கனத்தை செலுத்துகிறோமா? மகிமையை செலுத்துகிறோமா? அவருக்கு பயப்படுகிறோமா என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நாமே நிதானித்து அறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா எரேமியா 2:19 சொல்கிறது, தேவனை பற்றிய பயம் இல்லாதது எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு பயப்படலைன்னா அது எப்படி இருக்கிறதா? பொல்லாப்பான ஒரு காரியமும் கசப்புமான காரியமாக இருக்கிறது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 8:13 பார்க்குறோம். ஆண்டவருக்கு பயப்படுற பயம்னா என்னன்னு சொல்லி வாசிங்க யாராவது ஒருத்தர். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். போதுமானது. ஹல்லேலூயா. இங்க வேதம் மிக தெளிவா சொல்லுங்க, ஆண்டவருக்கு பயப்படுற பயம் எதுங்க? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அதாவது இந்த உலகத்தில் காணப்படுற எல்லா தீமையான காரியங்களை நம்ம வெறுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல காரியங்களை விரும்புகிற அந்த காரியத்தை நம்ம பற்றி கொண்டு தீமையான எல்லா காரியத்தையும் நாம் வெறுக்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ரோமர் 3:10 நம்ம பார்த்தீங்கன்னா, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லாமல் இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்கணுங்க, நமக்குள்ள தெய்வீக பயம் இருக்குதா, இல்லை மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குதான்னு என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். நீதிமொழிகள் 1:29 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள், தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி இருக்குங்க? ஆண்டவருக்கு நம்ம பயந்து நடந்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை ஆண்டவருக்கு பயம் இல்லாமல் இருக்கிறோமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து கொண்டிருக்க வேண்டும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக தேவனுடைய மனிதர்களை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 22:12 சொன்னார், நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு தேவ மனிதனாக இருந்தாருங்க. யோபு பார்த்தீங்கன்னா யோபு 2:3 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சாத்தான் கிட்ட சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. யோபுவை குறித்து ஆண்டவர் என்ன, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற தேவனுடைய மனிதனாக இருந்தாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? தீமையை வெறுத்து ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறோமா, நன்மையை நம்ம பற்றி கொண்டிருக்கோமா என்று சொல்லி நம்ம ஒரு கணம் யோசிக்க வேண்டும். பேதுருவன் பார்த்தீங்கன்னா எல்லா தீமையான காரியங்களை வெறுத்து நன்மையான காரியங்களை அவர் பற்றி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு பயப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். முதல் காரியம் வாசிங்க, நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இங்க பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம என்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருக்குதோ, அன்னைக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள விசேஷித்த ஞானத்தை கொடுப்பாராங்க. ஹalleluya. வேதத்தில் இன்னும் நிறைய வசனங்களை நீங்கள் வாசிச்சீங்கன்னா, நீதிமொழிகள் 4:7 சொல்லுது, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. ஹalleluya. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி என்று. முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. ஹalleluya. இன்னைக்கு என்கிட்ட வந்து நிறைய பணம் இருந்தால் பணத்தெல்லாம் எடுத்துப்பாங்க. ஆனால் நல்ல படிப்பு, நல்ல ஞானம் இருந்ததுன்னா அது யாராலுமே எடுத்துக்கொள்ள முடியாது. ஹalleluya. ஹalleluya. அதனால் வேதத்தில் முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இன்னைக்கு இந்த விசேஷித்த ஞானம் எப்படி கிடைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பயப்படும் போது அந்த ஞானத்தினால் ஆண்டவர் உங்களை நிரப்ப அவர் போதுமானவருக்கு. வேதத்தில் மிக தெளிவாக கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹalleluya. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விசேஷித்த ஞானம் தேவைப்படுது. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க, வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு விசேஷித்த ஞானம் தேவைப்படுகிறது. ஞானம் இல்லாமல் இன்றைக்கி சிலர் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை செஞ்சுட்டு ஐயோ புத்தி இல்லாமல் செஞ்சுட்டேன், ஞானம் இல்லாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த விசேஷித்த ஞானம் வேணும்னா அவருக்கு நம்ம பயப்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். ஹalleluya. பிரசங்கி 10:10 சொல்லுது, ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். ஹalleluya. இன்றைக்கி ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து செய்கிறீங்கன்னா, ஒரு காரியம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னா உங்களுக்கு தேவையானது ஞானம். ஹalleluya. யாக்கோப்பு 3:17 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சாந்தமாயும் சுத்தமாயும் சமாதானமாயும் இணக்கமுள்ளதாயும் இரக்கமுள்ளதாயும் நற்கனிகளாய் நிறைந்ததாயும் இருக்கிறதாங்க. ஹalleluya. இன்னைக்கு இந்த விசேஷித்த ஞானம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருக்கு பயப்படுங்க. ஹalleluya. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா என்னுடைய குடும்பத்தை எனக்கு நடத்த தெரியல, எனக்கு படிக்க ஞானத்தை தாங்க ஏசப்பா, நான் எப்படி நடக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேசவே தெரியாது, தேவையில்லாத காரியங்களை பேசுவாங்க. அப்படி அல்லங்க, நம்ம பேசுவது கூட ஞானமாக பேசணும். ஹalleluya. ஸோ இந்த விசேஷித்த ஞானம் நம்மளுக்கு வேணும்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹalleluya. அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தானியேலுக்குள்ள விசேஷித்த ஞானம் இருந்தது. ஏன் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஆண்டவருக்கு பயந்தான். அவர் கர்த்தருக்கு பயந்ததுனால அவருக்குள்ள விசேஷித்த ஞானமும் அபிஷேகத்தையும் ஆண்டவர் அவருக்குள்ளே வச்சதுனால அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருந்தார், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மேனாக. ஹalleluya. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவருக்கு பயப்படும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, சங்கீதம் 34:7 வாசிங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பயப்படும் போது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர் நமக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புகிறாரா. ஹalleluya. ஹalleluya. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக இன்சிடெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்லலாம். தானியேல் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார், ஆண்டவருக்கு பயந்ததுனால சிங்க கெபியில் அவங்க தூக்கி போட்டாங்க. ஹalleluya. சிங்க கெபியில் தூக்கி போட்டாங்க. ஆனால் அந்த சிங்கங்களின் வாயில் ஆண்டவர் தப்பு வச்சு அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட், தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயிலிருந்து என்னை தப்பு வித்தார். ஹalleluya. என்ன ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா. அந்த சிங்க கெபியில் கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தூதனை அமைச்சிருக்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்கள என்ன பண்ணாங்க, எரிகிற அக்கினி ஜுவாலையில் தூக்கி போட்டாங்க. அப்போ தூக்கி போடும் போது ராஜா வந்து பார்க்குறாரு, ஐயோ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அங்கே தூக்கி போட்டவங்க 3 பேர், ஆனால் அங்கே உலாவிட்டு இருந்ததோ 4 பேர். அந்த ராஜா சொல்கிறாரு, 4ஆம் ஆளுடைய சாயல் தேவ மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஹalleluya. அங்கே சிங்ககேபியில் தேவதூதரை ஆண்டவரை கட்டளையிட்டார், எரிகிற அக்கினி ஜுவாலையில் ஆண்டவர் தேவதூதரை கட்டளையிட்டார். ஹalleluya. அவருடைய வஸ்திரங்கள் கருகி போகலைங்க, அவருடைய தலைமயிர் கருகி போகலைங்க. ஆண்டவர் தம்முடைய தேவதூதனை அனுப்பி அவர்களை காப்பாற்றினார். ஹalleluya. அவர்களை விடுவித்தார். வேதம் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கிடுவாருங்க. அவரை சுற்றி சரௌண்டிங் பண்ணிடுவார், அவங்கள சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்துடுவார். எந்த ஒரு சேதமும் வராதபடிக்கு ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். ஹalleluya. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, பேதுரு அவர் சிறைசாலையில் என்ன பண்ணாங்க, கட்டி போட்டாங்க, கையும் காலும் கட்டி போட்டாங்க. ஆனால் தேவதூதன் வந்து அவர்களை தட்டி எழுப்பி
அவர் ஒரு தூதனை அனுப்பி அவரை காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது தேவ தூதன் ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவாருங்க. ஹalleluya. மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட்டு ஆண்டவருக்கு பயப்படும்போது ஞானத்தினால நிரப்புகிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு தேவ தூதர்களை நமக்கு கட்டளையிடுகிறார். மூன்றாவது காரியம் வாசிங்க, சங்கீதம் 115:13. சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஹalleluya, ஹalleluya. இங்கே பாருங்க, கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்படுறீங்களோ, அது யாராக இருந்தாலும் சரிங்களா, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சிறியவங்களாக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்குரிய கனத்தையும் மகிமையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு காரியம், ஆண்டவருக்கு பயப்படணும். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள பயமே இல்லை, ஆண்டவரை தேடணும்னு ஒரு பயமே இல்லை, ஏனோ தானுன்ட்டு வந்துட்டு போகிறோம். அப்பேற்பட்ட காரியங்களை நம்ம ஒரு நாளுமே செய்யக்கூடாது. சங்கீதம் 128 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கோம். அதாவது ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும், அவங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவங்க மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியை போல் இருப்பாங்க. அவங்க பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகளை போல வளருவாங்க. அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய பிள்ளைகளை, ஹalleluya. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயுசு நாட்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிச்சு. அந்த காலத்துலலாம் 100 வயசுக்கு மேலே வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஆயுசு நாட்கள் குறைஞ்சிச்சு, 70 80 ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 20 25. நிறைய மரணங்கள் பார்த்தீங்கன்னா இளம் வயதில் தான் நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, மரித்து கொண்டு இருக்காங்க. ஆனால் இப்பேற்பட்ட காரியங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாக்கணும்னா அவருக்கு பயப்படணுங்க. வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு பயந்தோமானால் இந்த சங்கீதம் 128 சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு அவர் தர போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya. நான்காவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு நம்ம பயப்படும் என்று சொன்னால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் உதவி செய்வாருங்க. ஹalleluya. இன்றைக்கி இதுதாங்க, உலகத்தில் என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சிடலாங்க, ஆனால் என்னால் பரிசுத்தமாகவே வாழ முடியல. நிறைய பேர் சிந்தையில் பாவம் பண்ணுறாங்க, நிறைய பேர் தேவையில்லாத காரியங்களை செய்து அசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒரு பாடல் இருக்குது, சர்ச்சுக்குள்ளே தலையை காட்டி உலகத்துக்கு வாழை காட்டி ரெட்டை வேஷம் போடக்கூடாது, மாற்றி மாற்றி வாழக்கூடாது சகோதரா, டபுள் ஆக்ஷன் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இப்படி ஒரு அழகான பாடல் எழுதியிருக்காங்க. அப்படி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. சர்ச்சுக்குள்ளே வரும்போது மாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது என்ன இவ்வளோ பரிசுத்தமாக இருக்காங்களே, ஆனால் அவங்க தான் இருக்கிற எல்லா பாவமும் செய்துட்டு உக்காந்துட்டு, ஆண்டவரே 6 நாள் நான் பாவம் பண்ணிட்டேன், இந்த ஒரு நாளில் இந்த 2 ஹவரில் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, பாவம் மன்னிப்பு கேட்கிற கிறிஸ்தவர்களாய். அப்படி அல்லங்க, ஆண்டவர் அதை விரும்புகிறதில்லை. உண்மை உள்ள ஒரு கிறிஸ்தவர்களாய், பரிசுத்தம் உள்ள ஒரு கிறிஸ்தவர்களாய் நம்ம வாழ வேண்டும். வேதத்தில் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லைங்க. நீங்கள் ஆண்டவரோடு கூட பேசினா, ஆண்டவரோடு கூட இருக்கிறனா, நம்ம பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும் போது தான் அவரை தரிசிக்க முடியும், அவர் குரலை நம்ம கேட்க முடியும். இன்றைக்கி நிறைய சொல்கிறாங்க, என்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாரு, ஆண்டவர் என்னால் பார்க்க முடியல. ஏன்னா உங்களுக்குள்ளே குறை இருக்குது, நீங்கள் அசுத்தமாக வாழ்கிறீங்க. நீங்கள் பரிசுத்தமாக எல்லாத்தையுமே ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். ஆண்டவருக்காக எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுடுங்களேன். ஆண்டவரே, உமக்காக நான் இந்த சீரியல் பார்க்குறத விற்கிறேன்ப்பா, உமக்காக நான் இந்த காரியத்தை விடுறேன்ப்பா, உமக்காக இந்த தீய பழக்கத்தெல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா, தேவையில்லாத கதையெல்லாம் நான் பேச மாட்டேன், இதெல்லாம் உமக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், எல்லாவற்றையும் உமக்கு நேராக நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நேராக நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து பாருங்களேன். ஹல்லேலூயா. எல்லார் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவாருங்க. அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரர் எல்லாருமே தப்பு பண்ணாங்களாங்க. அல்லேலூயா. வேதத்தில் சொல்லுது, அவங்க சகோதரன் செய்த எல்லா தீமையான காரியத்தையும் யோசேப்பு போய் என்ன பண்ணாராம், சொல்லி கொடுத்தார் தன்னுடைய தகப்பன் இடத்துல. நம்முடைய பாஷையில் சொல்ல போனார்னா போட்டு கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. அவர் பிரதர் என்ன பண்ணிட்டாரு, போட்டு கொடுத்துட்டான். நீ என்னை போட்டு கொடுத்துட்டல,
அவர் என்ன பண்ண, தப்பு பண்ண எல்லா காரியத்துக்கும் அவர் விலகி இருந்தார். அல்லேலூயா. சகோதரர் செய்த தவறுக்கெல்லாம் அவர் விலகி இருந்தார். அங்கே பாருங்க, அவங்கள என்ன பண்ணாங்க, குழியில் போட்டாங்க. எகிப்தினுடைய தேசத்துக்கு போனார். அங்கே பார்த்தீங்கன்னா ராணியே அவங்கள என்ன பண்ணாங்க, டெம்டேஷன் கொடுக்குறாங்க. யாருமே இல்லை, வந்து பாவம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெம்டேஷன் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, அவர் சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, நம்மளுக்கு நேரம் இல்லை. அவர் சொல்கிறாரு, ராஜா வந்து உங்களை தவிர எல்லாத்தையுமே என் கையில் தான் ஒப்பு கொடுத்துருக்காரு. அப்படி இருக்க நான் எப்படி இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவேன், எப்படி நான் இவ்வளோ பெரிய ஒரு பொல்லாப்பை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் பயம் இருந்துச்சு பாருங்க. அல்லேலூயா. அந்த ஒரு பயம் தாங்க அவனை உயர்ந்த அதிகாரியாக்கினது. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன் தெரியுமா? உண்மை இல்லை, விசுவாசம் இல்லை, பரிசுத்தம் இல்லைங்க. நீங்கள் உங்களுடைய வேலையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, உண்மையாக பரிசுத்தமாக இருந்து பாருங்களேன், உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்கள் வைக்கப்படுவீர்கள். ஒரு நாளுமே நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. வேலையில் நீங்கள் உயர்ந்த அதிகாரியாக ஆகணும்னா உண்மையான விசுவாசம், பரிசுத்தம். யோசேப்பை போல ஒரு பரிசுத்த, பாவத்தை பார்த்துட்டு அவர் ஓடினார். அவருக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஆண்டவர் என்னை கண்ணோக்கி பார்த்துட்டே இருக்கிறாரு, ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார் என்ற உணர்வு அவருக்குள்ளே இருந்தது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனைவி இல்லை, என்னுடைய கணவன் இல்லை, நான் இஷ்டம் போல் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனம் போன போக்கில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே அது ரொம்ப வருந்தப்படக்கூடிய விஷயங்க. ஆண்டவர் பார்த்து துக்கப்படுவார். வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுக்குமே ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தப்புக்குமே மறுபடியும் நீங்கள் அவரை சிலுவையில் அறிந்து கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்ம எல்லாமே மனுஷங்க தான். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா நான் மண்ணான மனுஷனாக, என்னால் முடியல, இந்த பாவத்தை என்னால் விட முடியல சுவாமி, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் கட்டாயம் அந்த கிருபையை தருவாருங்க. அவர்கிட்ட வேதம் சொல்கிறது, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவானுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒன்ஸ் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டிங்கன்னா ஆண்டவர் இறங்கி உங்கள் பாவத்தை மன்னிச்சிடுவார். இல்லை நான் பாவம் பண்ணல, நான் நீதிமான் சொன்னீங்களே, உண்மையாகவே அது வருந்தப்படக்கூடிய விஷயம், உண்மையாகவே அது வேதனைக்குள்ளதான விஷயங்க. நம்ம ஆண்டவருக்கு பயப்படும்போது, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது யோசேப்பை போல உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்கள் வைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவருக்கு பயப்படும்போது ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தினால் நிரப்புவார். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? அவர் தம்முடைய தேவ தூதர்களை அனுப்புகிறார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படும்போது ஆசீர்வாதத்தினால் நம்மளை நிரப்புவார். நான்காவது பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படும்போது பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிறதான பயத்தை ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கட்டளையிடுங்க சுவாமி. ஆண்டவரே, அநேக நேரங்களில் அப்பா உம்மை நாங்கள் மறுதளித்தது உண்டு. ஆண்டவரே, எங்களை நீர் மன்னிங்க. ஒரு கன்ஃபெக்ஷன் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஏசப்பா எங்களை மன்னிங்கப்பா, நாங்கள் உண்மையாய் உமக்கு பயப்படுகிறதான பயத்தை ஆண்டவரே நாங்கள் வாழ வேண்டும் சுவாமி. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்னீரே அப்பா. இந்த நாளிலும் நீர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானுடைய கரம் ஆண்டவரே அப்பா எங்கள் மீதும் எங்கள் சபை மீதும் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பரிசுத்தத்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுங்கப்பா. உமக்கு பயப்படுகிற பயத்தை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க ஆண்டவரே அப்பா. இந்த நாளை விசேஷமாக என்னுடைய சபை விசுவாசிகளுக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பமாய் ஆண்டவரே, பெரியோர் முதல் சிறியோர் வரை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே யாரெல்லாம் வேலைக்கு போகிறார்களோ அவருடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அநேகர் ஆண்டவரே இந்த மாதத்தில் அநேக தேவைகளோடு இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கப்பா.
அவருடைய பண தேவைகள், பொருளாதார தேவைகள், அட்மிஷனுக்கான காரியங்களை உடைய கரத்தில் கொடுக்கிறேன் சுவாமி. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனங்களையும் ஆண்டவரே நீர் மாற்றி போட்டு பலத்தினால் இடை கட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாகனம் ஓட்டுகளோடு கூட உம்முடைய கரம் இருக்கட்டும். தெய்வ தூதர்களை கட்டளையிடுங்க சுவாமி. ஆண்டவரே நீர் அப்படியே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே பேர் பேராய் தனித்தனியை ஆசீர்வதித்தபடியால் நன்றி. எங்களுடைய கிளை சபை ஆசீர்வதிங்க, புளியந்தோப்பு சபை ஆசீர்வதிங்க, அங்கே இருக்கிற சபை விசுவாசிகளை ஆசீர்வதிங்கப்பா, மதுராந்தக சபையை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அங்கே கட்ட தேவையான எல்லா பண தேவைகளையும் பொருளாதார தேவைகளையும் தேவன் தாமே நீ சந்தித்து ஆண்டவரே அப்பா எல்லா காரியங்களும் நீர் ஒழுங்குபடுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் மூலம் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும்